உங்களால எது கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அதை தான் தேவன் செய்வார். அல்லேலூயா. அப்ப என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் வரை தேவன் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்ப விசுவாசம்னா என்ன? the breaking point is faith. அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரே விசுவாசத்தை முடிக்கிறவர். அதனால விசுவாசம் என்பது வீரமா, விசுவாசம் என்பது இயலாமையா என்பதை தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேச போறேன். எல்லாமே அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரியா? இங்க வந்து உட்காந்துருது ஆண்டவர் எவ்வளவு ரூபா செட்டில் பண்ணணும், எவ்வளவு தேவை. அப்போ வந்து இப்போ உன்னால முடியலன்னா வாட் இஸ் ஃபெய்த், அதான் நான் பேசுறேன். விசுவாசம் என்றால் என்ன? அது வீரத்தின் அடையாளம் அல்ல. அது புரிஞ்சு நிறைய பேர் அது வீரத்தின் அடையாளம், எங்கள்கிட்டலாம் வீரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. விசுவாசம் என்பது இயலாமையின் அடையாளம். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. அல்லேலூயா. புரியுதா? நிறைய பேர் என்னால விசுவாசிக்க முடியாது, ஏன்னா என்னால முடியாதுன்றீங்க. விசுவாசம்னாலே உங்களால முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்தாதான் விசுவாசமே ஆரம்பமாகுது. என்னால முடியாது, அதனால நான் அவரை சார்ந்துக்கிறேன், அங்கதான் விசுவாசம் ஆரம்பமாகுது. என்னால முடியும் நான் நினைக்கும் போது விசுவாசம் இல்லை, தன்னம்பிக்கை இருக்குது. என்னால முடியாதுன்னும் போது விசுவாசம் அங்கே ஆரம்பமாகிறது. விசுவாசத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒரு பக்கம் பயங்கரமான வீரம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பலவீனம். பலவீனம் உள்ளவர்கள் மட்டும்தான் இயேசுவை நம்புவார்கள். என்னால் முடியும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் முடியாது என்கிறவர்கள் தேவனை நம்புகிறார்கள். அப்ப யார் விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பானா? எவன் ரொம்ப வீக்கா இருக்கானோ அவன் விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். கையை தட்டி வந்து அவருக்கு. அப்ப தேவன் அதான் வந்து வீக்கான ஆளை தேர்றாரு. இல்ல நான் ஸ்ட்ராங்ன்றவனை கடவுள் நம்ப முடியாது. என்னால முடியாது நான் சொல்றேங்க, இழுக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, முடியாதுன்னு போது என்ன செஞ்சிருவீங்க? விட்டுருவீங்க. அந்த விடுறீங்க பாருங்க, அப்பதான் தேவன் ஆரம்பிக்கிறார். பைபிள் சொல்லுது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப தேவனால எது கூடுமா? உங்களால எது கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அதை தான் தேவன் செய்வார். அல்லேலூயா. அப்ப என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் வரை தேவன் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்ப விசுவாசம்னா என்ன? the breaking point is faith. பாருங்க, என்னால முடியாதுன்னு அவன் நினைக்கும் போது தான் இயேசுனார் கூப்பிட்டு என்ன செய்யறான்? வந்து விசுவாசத்துக்கு இயேசுவை என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி என்ன செய்யறான்? கூப்பிடுறான். அப்ப நீங்க யோசிச்சுக்கணும், விசுவாசம் வளருவதற்கு நிறைய கேட்கணும். ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி கேட்டு ஆண்டவரே விசுவாசம் வளர்றதுக்கு ஜெபம் பண்ணலாமா? எனக்கு விசுவாசம் வளரணும்னு ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஜெபம் பண்ணா விசுவாசம் வளருமா? கர்த்தர் சொன்னார், விசுவாசம் வளரணும்னு நீ ஜெபம் பண்ணலாம், ஆனா உன் ஜெபத்துக்கு பதில் தருவேன்ற விசுவாசம் உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். புரிந்து விட்டால் இல்லையா? சொல்லுங்க. விசுவாசம் வளரணும்னு நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆனா இந்த ஜெபத்தை கட்டி விசுவாசத்தை வளர வைப்பான்னு ஒரு விசுவாசம் உங்களுக்கு தேவை. எப்படியும் நீங்க ஃபைனலா எங்க தான் வரீங்க? விசுவாசத்துக்குள்ள வரீங்க. விசுவாசம், அவர்கள் விசுவாசத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு அத்தனை பக்தர்கள்ட்டையும் தேவன் ஒன்னதான் பார்த்தாராம். என்னன்னா, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வெற்றி என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது, விசுவாசத்தோடு தொடர்புடையது. ஹல்லேலூயா. அநேகருக்கு விசுவாசம் என்ற உடனே அது தன்னுடைய வீரத்தோடு சம்பந்தப்பட்டது நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, அது வீரத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல, அது இயலாமையோடு சம்பந்தப்பட்டது. எனக்கு ஒரு புதிய விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் நான். faith is connected with inability. அல்லேலூயா. அப்ப ஏன் மனுஷன் தேவன் இது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, மனுஷன் தாழ்மை எதிர்பார்க்கிறாரு, அதனால விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. தாழ்மைக்கு விசுவாசத்துக்கு என்ன சார் கனெக்ஷனு? என்னால முடியும்னா அது பெருமை, என்னால முடியாது உங்களால தான் முடியும்னா அது தாழ்மை. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரே காயினுக்கு ரெண்டு பக்கம். என்னால முடியாது ஆண்டவரே தாழ்மை, ஆனா நீங்க முடிப்பீங்க ஆண்டவரே விசுவாசம். ஸோ என்னால முடியாதுன்ற இடத்துக்கு எவன் வர்றானோ அவன் தான் உங்களால முடியும் ஆண்டவரேன்ற இடத்துக்கு வரான். ஸோ யாரெல்லாம் தாழ்மை என்கிற வந்து பாதைக்குள் வருகிறீர்களோ அவர்கள் விசுவாசம் என்ற லெக்கை என்ன செய்கிறார்கள்? அடைகிறார்கள். ஆகவே என்னால் முடியாது என்கிற ஒரு இடத்திற்குள்ளே நாம் இருப்போம் என்றால்
தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற இடத்துல எப்பொழுதும் நாம் இருப்போம்.